வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, இது ஒரு பொன்மாலை பொழுது கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என்ன நீ அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க, எடுக்காம? ஃபோன்ல யாரு என்று கேட்டபடியே இந்துவின் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி யார் என்று பார்த்தான் பிரேம். ஃபோன் பிரேமின் கையில் இருக்கும்போது மீண்டும் அடிக்கத் தொடங்க, பாப்பா, அந்த காக்கா மண்டையன் பிரசன்னா தான், ஸ்பீக்கர்ல போடுறேன் பேசு என்று சொல்லியபடியே ஆன் செய்தான். என்னந்திரா, எப்படி இருக்க? இவ்வளவு நேரமா அடிக்கிறேன், இப்பதான் எடுக்கிற? அமெரிக்கா போனீங்க, பத்திரமா சேர்ந்திருப்பேன்னு தெரியும். சரி, மேரேஜ் மேட்டர் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சா என்று கேட்க, கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் இவனுக்கு எப்படி கல்யாண விஷயம் தெரிஞ்சது என்று அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? பிரசன்னா அந்த பக்கம் இறைய, முரளி இந்துவின் கையை பற்றி உலுக்கி பேசு என்று சைகை செய்தான். கேக்குது பிரசன்னா, நான் டிரைவிங்ல இருக்க, கொஞ்ச நேரம் போய் பேசுறேன் மடமடவென்ற மறுமொழி பேசியவள் போனை வைத்தவுடன் முரளியையும் பிரேமையும் பார்த்து, எப்படி இவனுக்கு நம்மோட கல்யாண மேட்டர் தெரியும்? நான் சுபாஷா காண்டாக்ட் பண்றேன். அண்ணா, நீ பெரியப்பாவை ஃபோன்ல கேளு. அத்தான், நீங்க மாமா அப்பாவை ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்படி லீக் ஆகி இருக்கும்? நம்ம ஆளுங்க யாராவது அவன் கையில மாட்டிக்கிட்டாங்களான்னு விசாரிங்க என்று சொல்லியபடியே தன்னுடைய போனில் இருந்து சுபாஷுக்கு அழைத்தாள். 3 பேரும் 3 பக்கம் போய் பேசிவிட்டு வந்தார்கள். இந்து, சுபாஷ் கிட்ட பேசிட்டம்பா. அவன் பிரசன்னா கிட்ட 1 மாசம் தனக்கு ட்ரைனிங் பூனா போறதா சொல்லிட்டு ஆபீஸ்ல வேலைக்கு லீவ் போட்டுட்டு போய் ஹைதராபாத்ல ஹேமந்த் கூட இருக்கான். தான் கேட்டதை பகிர்ந்து கொள்ள முரளியும் பிரேமும் தங்கள் அப்பாக்கள் பத்திரமாகவும் தங்கள் ஆட்கள் மூலமாக எந்த ஒரு விஷயமும் பகிரப்படவில்லை என்பதையும் தெரிவித்த பின், இந்தோ, நீயே பிரசன்னாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு நைஸா கேளு. ஆள் ஆளுக்கு என்ன விஷயம்னு குழம்புறதை விட நான் சொல்றதுதான் சரியான வழி என்று பவானி யோசனை பகிர்ந்தார். அதை பின்பற்றி இந்து பிரசன்னாவை போனில் அழைத்தாள். பிரசன்னா, என்ன கேட்டீங்க? சரியா புரியல, ப்ளீஸ் திருப்பி சொல்லுங்க என கேட்க, போய் சேர்ந்து 4 நாள் ஆயிடுச்சு, நீ என்ன கூப்பிட்டு பேசவே இல்லையே. இங்க என் நைனா உங்க அம்மா கிட்ட நம்மோட கல்யாண மேட்டர் பத்தி பேசுனீங்களான்னு கேட்க சொன்னாங்க. அதை தான் கேட்டேன். பக்கத்துல அத்தை இருந்தா கூட நான் பேசணும் அவங்க கிட்ட. சாரிப்பா, நாங்க இன்னும் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசல. அண்ணன் தான் சமயம் பார்த்து பேசலாம்னு சொல்லி இருக்கிறதுனால நான் இதை பத்தி வாயை திறக்கல. இப்ப அம்மாவை டாக்டர் பார்க்க அழைத்து வந்திருக்கோம். நீங்க அம்மா கூட அண்ணா தான் இருக்காங்க. வந்த பிறகு அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கூப்பிட்டு சொல்றேன். அந்த பக்கத்தில் இருந்து பிரேமும் முரளியும் செய்யும் கை அசைவுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பிரசன்னாவிற்கு மறுமொழி சொன்னாள். கல்யாணத்தை பத்தி பேசலைனாலும் பரவாயில்ல, அத்தையாண்ட ஒரு வார்த்தை சௌக்கியமாவாது கேட்டு பேசிக்கிற. மீண்டும் பிரசன்னா இந்துவின் அம்மாவிடம் பேச வேண்டும் என வலியுறுத்த, அப்படியா, சரி, அம்மா கிட்ட பேசுங்க. நான் அவங்க கிட்ட இந்த போனை கொடுக்குறேன். ஆனா நீங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்வேன். நீங்க வேற அத்தைன்னு ஏதாவது கூப்பிடாதீங்க. அம்மாவை சமாளிக்க முடியாது. இருங்க, கொடுக்குறேன். சிறிது நேரம் சும்மாவே போனை கையில் வைத்திருந்து போனை கல்யாணி வசம் ஒப்புவிக்க, அதை வாங்கி அவரும் சம்பிரதாயமாக ஓரிரு வார்த்தைகள் பேசி வைத்தார். அன்று இரவு தன் அம்மாவின் அறையில் படுத்திருந்த முரளியின் போன் ஒலி எழுப்ப அதை எடுத்தவன் அந்த பக்கம் சாந்தினி கூப்பிட்டார். வாழ்த்துக்கள் முரளி, நான் தவறான நேரத்துல கூப்பிட்டுட்டு தொந்தரவு ஏதாவது பண்ணிட்டனா? தேங்க்ஸ் டாக்டர். நீங்க வேற டாக்டர். தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்க தனியாத்தான் இருக்கணுங்கிறது பாட்டியோட உத்தரவு. அடடா, அப்படியா? சரி, அப்போ இன்னும் 1 மாசம் கழிச்சுத்தான் என்ன எப்படின்னு தெரியும் இல்லையா? இல்ல டாக்டர், நாம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. இன்னைக்கு இயல்பா என்னை ஏத்துக்கிட்டாள். பெரியவங்களை ஏமாத்திட்டீங்களே, எப்படியோ நம்மோட கவுன்சிலிங் நல்லா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லு. அவகிட்ட என்னோட வாழ்த்தை தெரிவித்து விடு என சொல்லி போனை வைக்க, போனை அணைத்துவிட்டு இன்ப நினைவுகளில் ஆழ்ந்து படுக்கையில் புரள ஆரம்பித்தான் முரளி. ஞாயிற்றுக்கிழமை மதிய பொழுதில் இவர்கள் இருவரும் செல்லும் வகுப்புகளின் நிர்வாக தலைவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்ட வரவேற்பு நடைபெற்றது. 1 வாரம் கழித்து வைத்தி இவர்களுக்கு போன் செய்து
10 நாட்களுக்குள் முரளி, இந்து, இவாஞ்சலின் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று சொல்ல, இவர்கள் அனைவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் அந்த நாளின் விடிகாலை 2:40 மணிக்கு டெல்லி வந்தனர். காலையில் மூவரும் கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டு, இந்து இவாஞ்சலினுக்கும் செபஸ்டினுக்கும் பிறந்தவள்தான் என்பதை செபஸ்டினின் எலும்பில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏக்கள் மூலமாக உறுதி செய்யப்பட, பின்பு நீதிமன்றம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட டாக்டர்கள் இந்துவின் தலையின் பின்பகுதியில் தலை மண்டையோட்டு பகுதி இரண்டாக பிரிந்து லேசான குழிவாக நடுவிரல் நீளத்துக்கு காணப்படுவதை உறுதி செய்த பின், இந்துவுக்கும் முரளிக்கும் செய்யப்பட்ட திருமண சான்றிதழ்கள், அங்கு எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் அங்கு இவர்கள் அளித்த பார்ட்டிகளின் போட்டோ, வீடியோ சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு வைத்தியின் வசம் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் இவளிடம் வழங்கப்பட்டது. இந்து சுபா இன்ஸ் மற்றும் ரிசார்ட்ஸை 5 கொண்ட குழுவினர் வசம் ஒப்புவிக்கவும், 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதை தன்னுடைய நேரடியான கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துக்கொள்ளவும் ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அது நீதிமன்ற ஒப்புதலுக்கு வைக்கப்பட, அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளிக்க, அதன்படி 5 கொண்ட குழு அமைக்கப்பட்டது. 5 உறுப்பினர்களாக பவானி, பிரேம், சுபாஷ், ஸ்ரீபன், பவானியின் சகோதரிகளில் ஒருவரான திலகவதி போன்றோர் தேர்வு செய்யப்பட, அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதில் ஒரு திருத்தமாக சுபாஷுக்கு பதிலாக 1 வருடத்திற்கு மட்டும் சுப்ரஜா என்பவர் அந்த பொறுப்பை வகிப்பார் என்று சொல்லப்பட்டது. ராஜபாண்டியன் நவநீதத்துக்கு எழுதி கொடுத்த சுபா இன்ஸ் ரிசார்ட்ஸ் லீஸ் காலம் முடிவடைந்த நிலையில் இருப்பதால், அதை நவநீதம் இந்த 5 குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடப்பட்டு, அதையும் ஏற்றுக்கொண்டு நவநீதத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியது நீதிமன்றம். நீதிமன்றம் அளித்த நோட்டீஸ் கிடைத்தவுடன் நவநீதம் வைத்தியை போனில் அழைத்தார். பாருங்க வைத்தி, நான் இந்த சொத்தின் உரிமைக்காரியா சுபாவிடம் பேசணும் என்று சொல்ல, இத பாரு நவநீதம், அவகிட்ட பேச என்ன இருக்கு சொல்லு. ஒன்று நீ எங்கிட்ட பேசணும், இல்லை அந்த 5 பேர்கிட்ட பேசணும். சுபா கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு சொல்லு. நானே அவளை உங்ககிட்ட பேச வைக்கிறேன். நவநீதத்தை சுபா சந்திக்க முடியாது என மறுத்து திட்டவட்டமாக சொன்னார் வைத்தி. நான் இந்த ஹோட்டலை சுபா அப்பா கிட்ட இருந்து வாங்கினேன். அதே போல நான் சுபா கையில தான் ஒப்படைப்பேன் என தன்னுடைய நிலையில் நிற்க, அப்ப சரி, சுபா மட்டும் தனியா வரமாட்டா. அவளோட புருஷன் யார் தெரியுமா? உன் தலைமையே பார்த்து மிரளும் ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் கேசவ் சுப்பிரமணியம். அவரும் அவ கூட வருவார், சரியா? அது மட்டும் இல்ல, அந்த 5 பேரும் வருவாங்க. கூடவே ஹரிஹரனும் வருவார். என்ன சொல்ற? எல்லாரும் வரட்டுமா? வைத்தி யார் யார் வருவார்கள் என மிரட்ட, அதற்கு பதிலாக, எவனுங்க வந்தா எனக்கு என்ன? நான் சுபா கிட்ட பேசின பிறகுதான் அந்த ஹோட்டல் ஒப்படைப்பேன். நான் பேசினா உடனே அவ இந்த ஹோட்டலை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு அவ புருஷனோட வெளியே போயிடுவா பாருங்க என எதிர் சவால் விடுத்தான். இந்துவிடம் இது பற்றி பேசப்பட்டது. அப்பொழுது ஹரிஹரன், வைத்தி, இவங்க பாட்டு போட்டி ஃபைனல் நிகழ்ச்சி ஏப்ரல் 15ஆம் தேதி, மறுநாள் 16ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கு. பெண் அழைப்புக்கு முதல் நாள் வேண்டாம்னு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு காலையில வச்சுக்கலாம். கல்யாணம் உங்க ஊர்ல தான் நடக்கும். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில், 7 மணிக்கு வரவேற்பு வச்சுக்கலாம். பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும் இவங்க ஹோட்டல் நடக்கட்டும். ரிசப்ஷன் YMCA இன்டோர் ஸ்டேடியத்தில் வச்சுக்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி 3 மணிக்கு நவநீதத்தை நாம சந்திக்க போகலாம். அதே நேரம் அந்த ஆள் கமிஷனரை சந்திக்கணும். அங்கே முடிந்தவுடன் மீடியாக்களை சந்திக்கணும். தன்னுடைய திட்டங்களை சொல்ல, மாமாப்பா, நவநீதத்தை மீட் பண்ண அம்மாவும் வரணுமா? சிறிது பயத்துடன் இந்து கேட்க, பாப்பா, அதெல்லாம் தேவையே இல்லை. அதை காட்டி மிரட்டத்தான் வர சொல்றான். நாங்க அவனுக்கு சரியான நேற்று கட்டி இருக்கோம், அதனால பயப்படாத என்று வைத்தி தேற்றினார். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு மிக இனிமையாக உலகிற்கு ஆரம்பிக்க, இந்து வீட்டில் இருந்தவர்களுக்கு அன்றைய தினத்தை பற்றிய கவலைகளுடன் விடிந்தது. நவநீதம் தான் ஒரு காசு செலவழிக்காமல் தனக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கும் ஹோட்டல் தன் வசமாக போவதுடன், மறுநாள் ஜோடியாக பாடுங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவளை தன்னுடைய மகனுக்கு மணமுடிக்கப் போவதை உலக அறிய அறிவிக்கப் போவதை பற்றியும் சிந்திப்பதும், அதனால் உண்டான சந்தோஷத்தில் 1000 ரூபாய் கட்டை எடுத்து காய்கறி வாங்க பணம் கேட்ட வீட்டு வேலைக்காரனிடம் கொடுக்க, அதை பார்த்து மிரண்ட பிஏ நவநீதத்தின் கையை பிடித்து உலுக்கிய பிறகே சுய உணர்வு பெற்றார். மாலை 3 மணி அளவில் முதலில் பிரேமும் இந்துவும் நவநீதத்தின் வீட்டுக்கு சென்றனர். வந்தவர்களை வீட்டு ஹாலில் அமர்த்தி அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது
நவநீதத்தின் வீட்டு வேலையாள் வந்து யாரோ பார்க்க வந்திருப்பதாக சொல்ல, வேலைக்காரனிடம், நீ போய் வந்தவர்களை கட்சி ஆளுங்களை எல்லாம் பார்ப்பேனே, அந்த வீட்டில் உட்கார வை, நான் தோ வரேன் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு பிரேமிடம் திரும்பி, நீங்க இங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருங்க, நாங்க 2 பேரும் போய் வந்தவங்க கிட்ட பேசி ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறோம். என் பையன் உங்க தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அதிர்ஷ்டத்தை இவன் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கா. நல்ல அதிர்ஷ்டக்கார மருமகள். இப்ப அடையார்ல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலும் உத்தண்டி ரிசார்ட்ஸும் இன்னும் 2 நாள்ல என் பையன் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும். முகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவ குரலில் உற்சாகத்துடன் விடை பெற்று சென்றார். வாங்க வாங்க வைத்தி, ஹரிஹரன், எங்களோட ரூம்ல போய் பேசலாமா, இல்ல இங்கேயே பேசலாமா என்ற நவநீதம் வரவேற்க, இல்ல இந்த இடத்துல வச்சே பேசலாம், ஹால் நல்லா பெருசா தானே இருக்கு, அட டிவி கூட இருக்குப்பா, தேவைப்பட்டா போட்டு பார்க்க என்ற ஹரிஹரன் சொல்ல, ஆமா நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? பிரசன்னா எகிற ஆரம்பிக்க, என்ன நவநீதம், உன் பையன்கிட்ட நீ சொல்லவே இல்லையா? இதை பாரு பிரசன்னா, நாங்க ஒன்றும் உங்க அப்பாவை பார்க்க பெரியப்பட்டு இங்க வரல. எங்க வீட்டு பொண்ணை பார்த்து பேசணும்னு உங்க அப்பா தான் சொன்னார். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அதுவும் எங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக. பிரசன்னாவின் கேள்விக்கு பதில் உரைத்தார் வைத்தி. வைத்தி, எங்க அந்த சுபா பொண்ணு, அது வரலையா? நவநீதம் கேட்க, பாப்பா இன்னும் இங்க வரலையா? எப்ப கிளம்பினாவ, உனக்கு தெரியுமா பவானி? வைத்தி பவானியை பார்த்து கேட்க, மாமா, பாப்பாவும் உங்க பையனும் அப்பவே கிளம்பிட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியல, வந்துடுவாங்க. பொறுமையாக வைத்தியின் கேள்விக்கு பதிலளிக்க, பவானியையே உற்று பார்த்து கொண்டிருந்த நவநீதமும் அவனின் மகனும், ஏய், எங்ககிட்ட இருந்து சுபாவை கொண்டுகிட்டு போன டேஷ் தானே நீ, ஆனா அப்போ உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனா இப்போ சும்மா நச்சுன்னு அசல் பொம்பளை மாதிரியே இருக்க. விகார இழிப்பு மற்றும் பேச்சுடன் நவநீதம் ஞாபகம் வந்தார் போல ஹரிஹரனிடம், சுபாவை கட்டிய தியாகி வரலையா, நான் அவனை பார்த்து பாராட்டணும், எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை தின்ன எச்சில் இலையில மீண்டும் சாப்பிட போறானே, அதுக்குத்தான். நக்கலாக பேசி முடிக்க, எங்க வீட்டு பெண் மகா சக்திடா, அதை உயிரில்லாத ஒரு பொருளோட ஒப்புமை பண்ற. வெறி நாய் கடிச்சா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு குணப்படுத்திக்கிறமே தவிர, நாய் கடிச்ச பகுதியை வெட்டி வீசிடுறது இல்லை. அது மாதிரி தான் உன் பிள்ளை என்ற வெறி நாய் கடிச்சதுக்கு ஊசி போட்டு சரி பண்ணோம். கடிச்ச நாய் பிடிபடுற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எங்க பொண்ணையும் பாதுகாப்பா வச்சோம், அவ்வளவுதான். என்ன கேட்ட? கல்யாணம் பண்ணிக்கிட்டவனை தானே பார்க்கணும்னு சொன்ன. நாங்க அவங்க கல்யாணத்தையே காட்டுறேன், இதை பாரு என சொல்லிய ஹரிஹரன் பவானியிடம் இருந்து கல்யாண சீடியை வாங்கி அங்கிருந்த நவநீதத்தின் பிஏவிடம் கொடுக்க, அங்கே கோட் சூட்டில் முரளி காட்சியளிக்க, எழுத்துக்கள் கேசவ் சுப்பிரமணியம் என்ற பெயருடன் மிளிர, நவநீதம் தன்னை அறியாமல், இவனா கேசவ் சுப்பிரமணியம்? மனதிற்குள் நினைத்ததை வாய் விட்டு வெளியில் சொல்ல, என் பையனை பார்த்தே ஆச்சரியப்பட்ட எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட மருமகளை பார்த்தா உனக்கு ஒரு வேளை மயக்கம் வந்தாலும் வரலாம். எதுக்கும் தண்ணியெல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுக்க நக்கலாக சொல்லிவிட்டு டிவி திரையை பார்க்க, அதில் அழகான எளிமையான அலங்காரத்தில் சுப பிரியதர்ஷினி என்ற எழுத்துக்கள் மின்ன, அதே போல் பல் வரிசை மின்னல் அடிக்க சிரித்தபடி இந்திரா பிரியதர்ஷினி அதில் தோன்றவும், அப்பாவும் பிள்ளையும் இமைக்கவும் மறந்து உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் இருந்த வீட்டின் முன் கதவு திறக்கப்பட, அதில் பிரேம், இந்து என்கிற சுபா மற்றும் முரளி தோன்ற, தங்களின் கண் முன்னே தங்களுடன் இணைந்து உலா வந்தவள் அவர்கள் தேடும் சுபா என்பதை அறிந்த அப்பாவும் பிள்ளையும் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றனர். அவர்கள் சுபாவை பார்த்து, நாங்க யாருன்னு தெரிஞ்சுதான் உன்னோட பேரை மறைச்சு உலாவினியோ? இங்க பாரு, உன் குடும்பமானம் வெளியில போகாம இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா அந்த ஹோட்டல் எல்லாத்தையும் என் பிள்ளை பேருக்கு மாத்தி கொடுத்துட்டு போயிட்டே இரு. நவநீதம் மிரட்ட, அவர்களை பார்த்து அசையாமல் நின்றாள் இந்தோ. என் அப்பா சொன்னது உன் காதுல விழலையா என்ற பிரசன்னா அங்கு நின்று கொண்டிருந்த பிஏவை பார்த்து, டேய், அந்த கேசட்டை கொண்டு வாடா, அந்த ப்ரொஜெக்டரை போடு, இவங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கட்டும். ஆத்திரத்தின் உச்சத்தில் இறைய பிஏவும் பிரசன்னாவின் சொற்படி வீடியோ கேமராவில் ப்ரொஜெக்டரை இணைத்து அங்கிருந்த வெள்ளை சுவரில் காட்சிகளை பாய்ச்ச, அந்த திரையில் வந்த காட்சியை கண்ட நவநீதமும் பிரசன்னாவும் திரு திரு என்று விழித்தனர். மற்றவர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஆம், திரையில் வடிவேல் கிணத்தை காணோம் என்று ஒரு படத்தில் வரும் காமெடி காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. இதுக்கே அதிர்ச்சியான எப்படி நவநீதம்? இப்ப நீ பார்க்க போற காட்சியினால உனக்கு ஹார்ட் அட்டாக்கே கூட வரலாம் என்ற ஹரிஹரன் சொல்ல,
அண்ணே, நீங்க வேற, ஹார்ட் இருக்கிறவனுக்கு தானே ஹார்ட் அட்டாக் வரும், சாக்கடையில இருக்கிறவனுக்கு என்ன வரும்? ஸ்டீபன் பதில் சொல்ல, ஹரிஹரன் பிஏவிடம், ஏன்பா அந்த நியூஸ் சேனல் போடு என்று சொல்ல, அதில் ஒரு செய்தி சேனலில் ஒரு பெண் நிருபர், தற்பொழுது சினிமாவின் உச்சபட்ச நடிகையான அஷூமா தாரிணி அவர்கள் கமிஷனரை சந்திக்க வந்திருப்பதாக மீடியாக்களுக்கு தகவல்கள் கிடைக்கவே, நாங்கள் அனைவரும் இவ்விடம் வந்து குழுமி இருக்கிறோம். அவர் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார் என்பது அஷோமா வெளியில் வந்து சொன்னால் மட்டும் தெரியும். தன்னுடைய பேரையும் தான் பணிபுரியும் செய்தி சேனலையும் சொல்ல, அதில் விளம்பர இடைவேளை வர, ஆமா, இது நீ சார்ந்திருக்கிற கட்சியோட செய்தி சேனல் தானே? நவநீதத்தை பார்த்து ஸ்ரீமன் கேட்க, அதற்கு பதில் சொல்வதற்கு முன் டிவியில் அஷோமா தாரிணி திரையில் தோன்ற, நிருபர்கள், ஏன் கமிஷனர் அலுவலகம் வந்தீர்கள் என்று கேட்க, முன்னாள் நல்வாழ்வுத்துறை மந்திரி நவநீதத்தின் மகன் எனக்கு சில நாட்களாக செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வந்தார். அதன்பின் ஒரு வீடியோவை காட்டி என்னை அவருடன் இணைந்து வாழ வற்புறுத்தி வந்தார். தற்பொழுது என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்த என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் மந்திரி நவநீதத்தின் மகன் பிரசன்னா எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டவர். அதை சொல்லி நான் மறுத்த பொழுது அவர் என்னுடைய வீடியோவை நெட்டில் விடுவேன் என்று பயமுறுத்தி இருக்கிறார். அந்த வீடியோவை கைப்பற்றி அவரிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கமிஷனரை பார்க்க வந்தேன். என்னது, நீங்க சொல்றது உண்மையா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நிருபர்கள் அஷோமாவை பார்த்து கேட்க, அதற்கு அவள் அளித்த பதிலும் ஆதாரங்களும் மொத்த மீடியாவும் அதிர்ந்தது மட்டுமல்ல, இங்கு அப்பாவும் மகனும் கூடத்தான் அதைவிட உச்சபட்சமாக அஷோமா சொன்ன கருத்தை ஆமோதித்து அவளின் கூட இருந்த நபரை பார்த்தும் சொன்னதை கேட்டும் அதிர்ந்தனர். அங்கு கூடியிருந்த நிருபர்களை எல்லாம் பார்த்து, நான் ஆதாரங்களை மட்டும் காட்டினால் போதுமா, அல்லது இந்த உண்மைகள் தெரிந்த ஒரு நபரை உங்கள் முன் நிறுத்தினால் நம்புவீர்களா என கேட்டுவிட்டு தான் சாய்ந்திருந்த தன்னுடைய காரின் மீதிருந்து சிறிது விலகி கதவை திறக்க, அதில் இருந்து இறங்கிய நபர் பல நிருபர்களுக்கு தெரிந்தவனாக இருந்தான். நிருபர்களிடம், நான் இனியன் அஷோமா குற்றம் சாட்டும் பிரசன்னாவின் நெருங்கிய தோழனாகவும் அவரின் கம்பெனி லீகல் அட்வைசர், அது மட்டுமல்ல அவரது வக்கீலாகவும் இருந்து வந்திருக்கிறேன். பிரசன்னாவின் எல்லா விதமான நடவடிக்கைகளும் எனக்கு தெரியும். அஷோமா சொன்னது உண்மைதான். இப்ப லேட்டஸ்டா பிரசன்னா ஃபைனான்ஸ் செய்த படத்தில் அஷோமா நடிக்கும் போது அவர்கள் தங்கி இருந்த ஹோட்டலில் கேமரா செட் செய்து குளிக்கும் காட்சிகளை படமாக்கினான். அதை வைத்து மிரட்டியும் வந்தான். இதை பற்றி நிறைய தடவை அஷோமா என்னிடம் சொல்லி அழுதிருக்காங்க. போன மாதம் மத்திய பிரதேசத்தில் நடந்த அவர் சார்ந்திருக்கும் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதில் இரத்த தான முகாமும் இருந்தது. அதில் பிரசன்னாவும் இரத்த தானம் செய்ய அந்த இரத்தத்தில் HIV இருக்கிறதா என்று சோதிக்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி அனுப்ப அதில் HIV கிருமிகள் இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட நானும் பிரசன்னாவும் மீண்டும் ஒரு முறை இங்குள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல் மூலமாகவும் சோதனை செய்ததில் அது உறுதி செய்யப்பட்டது. பிரசன்னாவின் இரத்தம்தான் அது என்பதற்கு சான்றாக DNA மூலமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனக்கு நோய் இருப்பது தெரிந்தும் அஷோமாவை கல்யாணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தினார் பிரசன்னா. அதனால் தான் என்னுடைய வழிகாட்டுதலின்படி அஷோமா இன்று இங்கு வந்தார். நீங்கள் கேட்ட ஆதாரங்கள் இதோ என்று ஒவ்வொரு நிருபர்களுக்கும் இரத்த பரிசோதனையின் நகல்கள் வழங்கப்பட்டது. இதை இங்கே டிவி மூலம் கண்ட பிரசன்னாவும் நவநீதமும் தலையில் கை வைத்து அமர, ஒரு நாள் அடிய போகிற சதையை அந்த பெண்கள் அறியாம எடுத்து காசு பார்த்தீங்கல்ல, அப்பனும் பிள்ளையும் நாளைக்கு நீங்க 2 பேரும் செத்தா கார்பரேஷன் குப்பை லாரி கூட அள்ளிட்டு போக வராது. யாருடா எச்சில் இலைக்கு கூட மதிப்பு இருக்குடா. உங்களுக்கு அது கூட இனிமே இந்த சமுதாயத்துல கிடைக்காது. நீ சார்ந்திருக்கிற கட்சி தலைமை உன் பையன் அஷோமாவிடம் நடந்து கொண்ட அநாகரிக செயலுக்காக நீக்கிவிடும். இப்பவே அப்பனும் பிள்ளையும் உயிரோடு நடமாடும் பிணமடா. எங்களை கூட இந்த சமுதாயத்தில் சிலர் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் உன்னை போன்றவனை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. என்னது, நான் பொம்பளை மாதிரி நச்சுன்னு இருக்கனா? வயசான உன் புத்தியே இப்படி விகாரமா இருக்கும் பொழுது இளமையின் முடிவில் இருக்கும் உன் பிள்ளை எப்படி இருப்பான்? இப்ப சொல்றேன், உண்மையை கேட்டுக்க. எங்களை கேவலமா சொன்னியே, எங்களோட சக்தி தாண்டா உன்னை அழிச்சிருக்கு. எப்படி தெரியுமா? நீ எடுத்து வச்சிருந்த வீடியோக்கள் எல்லாம் அதை என்னோட சகோதரி ஒருத்தியால் தான் ஹோட்டலில் உள்ள கம்ப்யூட்டரில் இருந்து எடுக்கப்பட்டு மீண்டும் அது பதிவாகாமல் தடுக்கப்பட்டது.
நிறைய பெண்கள் உங்கள் இருவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டவுடன் ஒரு நடிகையின் மேனேஜராக இருக்கும் மற்றொரு சகோதரி மூலம் நாங்கள் அஷோமாவை பிடித்து இவ்வாறு பேச வைத்தோம். அதிகாரம் நுழைய முடியாத இடத்தில் கூட பணம் நுழையும். அந்த பணத்தின் மூலம் உன் பிள்ளைக்கு எய்ட்ஸ் என்று சர்டிபிகேட் வாங்கினோம். என்ன வேடிக்கை பாத்தியா? இந்த பணத்துக்காகத்தானே நான் வளர்த்த என்னோட சுபாவை வேசியாக்க முடிவு செய்த. இன்னைக்கு அந்த பணத்தை வச்சே உன் பிள்ளைக்கு உயிர்கொல்லி நோயின்னு சொல்ல வச்சாச்சு. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால சாவுன்னு பெரியவங்க சொல்வாங்க. பணம் என்ற அச்சிடப்பட்ட தாளை சம்பாதிக்க நீ முறையற்ற வழியை பயன்படுத்தின. அதே வழியை பயன்படுத்தி உன்னை செல்லாதவனா ஆக்கிட்டோம். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல அதர்மத்தை அழிக்க தர்மத்தை நிலைநாட்ட அதே அதர்மத்தை கொண்டு சூழ்ச்சி செய்து தர்மத்தை நிலை நிறுத்த வேண்டும் என்று அதைத்தான் நாங்க இப்ப செய்தோம். நீ எதை காட்டி எங்க சுபாவின் அப்பாவின் மரணத்தை கொண்டு வந்தாயோ அந்த ஆயுதம் நீ கட்சி மாநாட்டிற்காக சென்ற பொழுது கைப்பற்றி அழித்து விட்டோம். கோபம் கொண்ட காளியின் சொரூபம் எப்படி இருக்குமோ அதே போல கோபத்துடன் வார்த்தைகள் என்ற சூல் ஆயுதம் கொண்டு பவானி நவநீதத்தையும் பிரசன்னாவையும் குத்தினாள். இத பாரு நவநீதம், நீயா ஹோட்டலை எங்ககிட்ட ஒப்படைக்க போறியா? இல்ல உன் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கட்டுமா? தோ நிக்கிறானே பிரேம், என்னோட பிள்ளை. சுபாஷ், திலகவதி மற்றும் பவானி, ஸ்டீபன் இவங்க 5 பேர் கொண்ட குழு கிட்ட நீ நாளை காலையிலக்குள்ள ஹோட்டலை ஒப்படைக்கணும். எவ்வளவோ கிரிமினலா யோசிச்ச நீ 2 விஷயங்களை கவனிக்க தவறிட்ட. ஒன்று, ஹோட்டலில் பணிபுரியும் அத்தனை பேரும் எங்க ஊரை சேர்ந்தவங்க. அடுத்தது, பேர் மாறி ஆள் மாறி வந்திருந்தாலும் தோண்டி துருவி விசாரிச்சிருந்தா இந்திரா தான் நீ தேடுற சுபாங்கிறது எப்பவோ தெரிஞ்சிருக்கும். உன்னோட அதிகமான அசட்டை தான் நாங்கள் வெல்வதற்கு காரணமா இருந்தது. சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு வந்து கையெழுத்து போட வேண்டிய இடத்துல எல்லாம் உன்னோட கையெழுத்தை போட்டுட்டு போ. நாங்க இப்ப கிளம்புறோம். வைத்தி நவநீதத்திடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார். வீட்டுக்கு வந்ததும் ஹரிஹரன் வீட்டில் இருந்தவர்கள் அனைவர் முன்னிலையிலும் இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏற்கனவே ஆலப்பியில வாங்கி இருக்கிற வாட்டர் பிராண்ட் ரிசார்ட்டுக்கு பேர் மாத்தி பத்திரம் போட பவானி, பிரேம், ஸ்டீபன், சுபாஷ், திலகவதி அங்க போறாங்க சொல்லி வரும் பொழுது, அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் எங்களோட ஃபைனல் ஃபங்க்ஷனுக்கு இவங்க வரமாட்டாங்களா? அவசரமாக சுபா கேட்டாள். இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் ரிட்டர்ன் ஃப்ளைட் அவங்களுக்கு. நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குள்ள அவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. ஸ்டீபன் நாளன்னைக்கு கல்யாணம் இருக்கிறதுனால அவர் அப்படியே ஊருக்கு போயிடுவார். திலகவதி மட்டும் அங்கே தங்கி சில வேலைகள் பார்ப்பதற்காக இருப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கு பெரியவங்க நாங்கள் யாரும் வரமாட்டோம். ஏன் மாமாப்பா, பெரியவங்க நீங்கள் இல்லாமல் எப்படி என இழுக்க, அங்கே உனக்கு போட்டி ஆரம்பிக்கும் போது நான் உன் பெரியப்பா, சவேரியார், சித்தி, உன் அம்மா இவ்வளவு பேரும் ஊருக்கு போக ஃப்ளைட் ஏறி இருப்போம். சில விஷயங்களுக்காகத்தான் சொல்கிறேன். நீயும் முரளியும் யாருங்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். உன்னோட வெற்றி உன்னோட திறமைக்கு கிடைச்சதா இருக்கணுமே தவிர உன்னுடைய பின்புலத்தால் பெறப்பட்ட ஒன்றுன்னு யாரும் பேசிவிடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் இருவரும் வெற்றி பெற்றால் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க வேண்டாம். மறுநாள் மாலை 5 மணிக்கு சுபா இன்ஸ் ஹோட்டலில் வைத்து பிரஸ் மீட் நடைபெறும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க. ஹரி அங்கிள், டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் தானே, அதுவும் ஊரில் வச்சு நடக்குது. அதுக்குள்ள எப்படி போகிறது? ஃப்ளைட் எதுலையாவது புக் பண்ணியிருக்கீங்களா? பொறுப்புள்ள அண்ணனாக பிரேம் கேட்க, ஆமாம் பிரேம், நாளைக்கு நைட் எந்த ஃப்ளைட்டும் இல்லை திருவனந்தபுரத்துக்கு. அதனால தான் சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லோரும் சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்து நம்ம ஊருக்கு போங்க. நாம் அங்கே விடிகாலை 3:10 3:30க்குள்ள ரன்வேயிலிருந்து வெளியாகிடணும். நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஃப்ளைட் கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க. 1 வேக்கு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட் B180 பேசஞ்சர் 6 பேர் தான் அதில் ஜேர்னி பண்ண முடியும். நாளை மறுநாள் காலை தாலி கட்டின பின்னாடி இங்கே வர்றதுக்கு ஏர் இந்தியாவில் எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். நாம் 4:30க்குள்ளே வந்துடலாம். ஏன் அங்கிள், தர்ஷினியோட ஊர் நாகர்கோவில் தானே? திருவனந்தபுரம் போய் எப்போ உங்கள் ஊருக்கு போகிறது? சுபாஷ் சந்தேகத்தை கேட்க, சுபாஷ், சுபாவோட ஊருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் டிராவலிங் டைம் காரில் இருந்ததால் 1.5 ஹவர் போதும். சுபாஷோட கேள்விக்கு பதில் சொன்ன ஹரிஹரன், வைத்தி, நாளைக்கு இவங்க போட்டியில் வின் பண்ணி வெளியில் வர்ற பொழுது கூட்டம் சேர்ந்தா ரொம்ப கஷ்டம்.
நான் என்னோட பிரைவேட் செக்யூரிட்டிக்கு சொல்லிடவா? பத்திரமா இவங்க 2 பேரையும் வெளியில அழைச்சு வந்து விடுவாங்க. சுபாஷ் ஹரிஹரனை பார்த்து, அங்கிள் வேண்டாம், நிருபர்கள் தவறா எடுத்து எழுத வாய்ப்புண்டு. அதனால நான் எங்களோட ஸ்கூல் குரூப் ஆட்களுக்கு FBல மெசேஜ் போட்டு விடுறேன். முரளியை மட்டுமே எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்கள வச்சு நான் பத்திரமா கார் வரைக்கும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்று விளக்க அனைவரும் அதற்கு சம்மதித்தனர். சுபாஷ், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேத்திக்கு இங்க லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. உன்னை கேட்டு நான் தான் பேசினேன். உடனே அவங்க என்னை ஆளும் மேரி மாதா பாட சொன்னாங்க. நானும் பாடி காட்டினேன்டா. யாரு தெரியல, நம்ம கிஸ் குரூப் ஆளு தான் சொன்னாங்க. இந்த சொல்ல, சாரிப்பா, என்னோட ஃபோனில் சார்ஜே இல்லை, அதனால் உங்கள் லேண்ட்லைனுக்கு ரீடைரக்ட் பண்ணினேன் குற்ற உணர்வுடன் சொல்ல, இதுக்கெல்லாம் எதுக்குப்பா சாரி? முன்னாடி இருந்த நிலை இப்போ இல்லையே, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, விடு விடு என பிரேம் சொல்ல, சோஃபாவில் ரிலாக்ஸாக அமர்ந்திருந்த இந்துவையும் முரளியையும் பார்த்து பிரேம், என்ன 2 பேரும் ஹாயாக உட்காந்துருக்கீங்க? நாளைக்கு நேரம் நீங்கள் 2 பேரும் மேடையில் தனித்தனியாக உங்கள் பாடலை பாடி இருக்கணும். மொத்தம் 3 பாட்டு பாடணும். இப்போ போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போங்க போங்க என விரட்டினான். பட்டென்று எழுந்த முரளி நின்று கொண்டிருந்த பிரேமின் கையை பற்றி இழுத்தணைத்து காதருகில், மச்சா நீ ரொம்ப நல்லவன்டா என முணுமுணுத்து விட்டு அவ்விடம் விட்டு ஓடி தாவி படிகளில் ஏறியவனை பார்த்த பிரேம் முரளி செய்த செயலும் பேசிய பேச்சும் புரியாமல் குழம்பி சென்றவனையே பார்த்தபடி நிற்க, பவானி அவனை அன்று இரவு பயணத்துக்கு ரெடியாக அழைக்க தலையை உதறியவாறு உள்ளே சென்றான். மறுநாள் மாலை இவர்கள் ரெடியாகும் போது இவாஞ்சலின் வந்து, பாப்பா, இது தம்பி முதல்ல போட்டுவிட்ட கிராஸ் போட்ட செயின். இதை கழுத்துல இருந்து அமெரிக்கா வரும்பொழுது கழட்டி வச்ச, இன்னும் எடுத்து மாட்டிக்காம இருக்கையே, இந்தா போட்டுக்க என அவள் கழுத்தில் போட்டுவிட, அம்மாவின் காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கி போட்டி நடக்கும் இடம் நோக்கி சென்றாள். முதலில் தனியாக பாட இந்து அழைக்கப்பட, பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் வரும் திருமண மலர்கள் தருவாயா என்ற பாடலை பாடி முடிக்க, சிறிது நேரத்துக்கு பின் வந்த முரளி, இப்ப நான் பாட போற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம், இதில் சொல்லி இருப்பது போலவே என் காதலி இருப்பதால் என சொல்ல, அரங்கம் நிறைய கரகோஷம் எழுந்தது. அடி கருப்பு நிறத்தழகி, உதட்டு செவப்பழகி, சில்லறையா சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறையா சதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குலுங்க சிரிக்கையில இதழ் 2 துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கண்டி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்தவண்டி, கட்டுப்பாட்டில் இருந்தவண்டி. பிறகு இருவரையும் பாட அழைக்க, இருவரும் வந்து சதி லீலாவதி படத்தில் வரும் தர்பாரி கன்னடா ராகத்தில் அமைந்த மாறுகோ மாறுகோ என்ற பாடலை பிசகாமல் பாட, அவர்கள் பாடி முடித்த பிறகு அரங்கமே எழுந்து நின்று கை தட்டியது. சீஃப் கெஸ்டாக வந்த இசை அமைப்பாளர் இருவரையும் பார்த்து பக்கத்தில் அமர்ந்திருந்த மந்தாகினியிடம் ஏதோ கேட்க, அதற்கு அவர் பதில் சொல்ல, சரி சரி என்ற தலையாட்டியபடியே இருவரையும் பார்த்து, அந்த படத்தில் எப்படி ஒரிஜினல் கம்போசர் பாடினாங்களோ அப்படியே பாடியிருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரியான பாட்டுக்களை ஓப்பன் ஸ்டேஜில் பாடுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்படியே 100% கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓட்டெடுப்புகள் மற்றும் ஜட்ஜ் மார்க் எல்லாம் போட்ட பிறகு மேடை ஏறிய மந்தாகினி ரிசல்ட்டை அறிவிக்க வருமாறு சீஃப் கெஸ்டை அழைத்துவிட்டு, எனக்கு வந்த ஒரு செய்தியை உங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீத நக்கீரர் என்று சாஸ்திரிய சங்கீதத்தை விமர்சித்து எழுதும் சங்கீத விமர்சகர் இன்று நமக்குள் ஒருவராக அமர்ந்திருக்கிறார் என்றவுடன் சிறிய பரபரப்பு அங்கு வந்திருந்த சங்கீத துறையை சார்ந்தவர்களிடம் ஏற்பட்டது. போட்டி முடிவுகள் அறிவிக்க ஆரம்பிக்கும் முன் மேடையில் சீஃப் கெஸ்ட் பேசிக்கொண்டிருக்க, மேடையின் பின்புறம் கிஸ் குரூப் நிற்க, இதற்கிடையில் நின்று முரளியும் இந்துவும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு மாது வர, அங்கிருந்தவர்கள் வாங்க கிரேசி மிஸ் என்று கூப்பிட, அங்கு ஒலிபெருக்கி மூலம் இவர்களை ஸ்டேஜுக்கு கூப்பிடவும் சரியாக இருந்தது. வெற்றி பெற்றவர்களாக இவர்கள் இருவரையும் அறிவிக்க, அதுவரை படபடப்புடன் முரளியிடம் இருந்து 2 ஆட்கள் தள்ளி நின்றிருந்த இந்து முடிவு அறிவித்தவுடன் வேகமாக முரளியை நோக்கி குதித்தபடி ஓட, அவளை அப்படியே முரளி கையில் தூக்கி சுற்ற, அத்தா ஜெயிச்சிட்டோம், அத்தா ஜெயிச்சிட்டோம்
இத்தனை நாட்களாக மன இறுக்கத்தில் இறுகி இருந்தவள் எல்லாம் நல்லபடியாக முடிந்த சந்தோஷத்தில் பொது மேடையில் அவனை அணைத்து கொண்டாள். மனம் நிறைந்த புன்னகையுடன். சிறிது நேரம் அமைதியும் பரபரப்பும் தோன்ற, பின் நிலைமை சீரான பிறகு இவர்களிடம் அந்த 1 கோடி ரூபாய்க்கான செக் எழுதியிருக்கும் பேனர் கொடுக்கப்பட, அதை வாங்கியவள், இந்த தொகை எங்களுக்கு சொந்தமானது இல்லை. இதை நாங்கள் இருவரும் சேர்ந்து திரு நங்கைகளின் சுய நல்வாழ்வு அமையவும், அவ்வாறு இருப்பவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இருப்பிடம் அமைக்கவும், அதற்கான முயற்சியில் வெற்றி கண்டு ஒரு ஹாஸ்டல் போன்ற கட்டிடத்தை தன் சுய முயற்சியில் எழுப்பிக் கொண்டிருக்கும் பவானி அவர்களிடம் இதை ஒப்படைக்கிறேன். நாளை பிரஸ் மீட் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என சொல்லி அங்கு நின்றிருந்த பவானியின் வசம் ஒப்படைத்தனர். பவானியும் அவளின் கூட வந்திருந்த சில சகோதரிகளும் அதிர்ந்து நிற்க, கரகோஷத்தால் அரங்கம் அதிர கிஸ் குரூப் அவர்களை சுற்றிய பாதுகாப்பு வளையம் அமைத்து தர, தானும் தன் தந்தையும் தாயும் பிறந்த தாய் மண்ணை நோக்கி தன்னுடைய இணையின் பாதுகாப்புடன் பறந்தாள். அதிகாலை தங்களின் பரம்பரை இல்லத்தில் பிரேமுடன் நுழைந்தவளை இவாஞ்சலின் அமைதியாக வரவேற்க, அங்கே படங்களின் மூலம் வரவேற்றார்கள் அக்குடும்பத்தின் பெரியவர்கள். இவளை எதிர்பார்த்து ஆண்டவர் தோப்பு கிராமமே அந்த வீட்டுக்குள் இருந்தது. ஊர் முழுவதும் சொந்தக்காரர்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்ள, அங்கிருந்த தேவசாகரி எல்லோரிடமும், அவ கண்ணுல தூக்கம் சொக்குது, போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வரட்டும், அப்பதான் கல்யாணத்துல முகம் பளிச்சுன்னு இருக்கும், தன் கருத்தை கூறி அனைவரையும் விளக்க வைத்தார். இந்தோ தன் அம்மாவை பார்த்து, அம்மம்மா மாமா எங்கம்மா கேட்க, அதுவா பாப்பா, அவங்க தான் இப்ப பிள்ளை வீட்டுக்காரங்க, அதனால கல்யாணம் நடக்க போற பெரிய வீடான ஈத்தமொழியில இருக்காங்க. இவாஞ்சலின் மறுமொழி சொன்னார். அங்கிருந்த பாட்டி ஒருவர், ஏட்டி, தாலி கட்டு வரைக்கும் நம்ம முறை, அதுக்கு பிறகு அவங்க முறையில நடக்குமாடி கல்யாணம்? ஊரின் சந்தேகத்தை அவர் ஒருத்தரே வார்த்தையாக்க, அத்தை, முதல்ல கச்சேரிக்காக நீதிமன்றத்துக்கு ஆக நடந்த கல்யாணம் வெளிநாட்டுல நம்ம முறைப்படி நடந்தது. இப்ப மாப்பிள்ளை வீட்டு பக்கம் முறைதான் நடக்க போகுது. ஆனா அந்த அண்ணனுக்கு எப்படின்னு அவங்க வீட்டு முறை தெரியாது. அதனால வைத்தி மாமா வீட்டு வழக்கப்படி நடத்த போறாங்க. நடக்க இருக்கும் திருமணத்தை பற்றி விளக்க, ஏட்டி, மாப்பிள்ளைக்கு சொந்த ஊர் நம்ம பூதப்பாண்டி பக்கத்துல தானே சொன்ன, பின்னாடி என்னடி கல்யாண முறை தெரியாதுன்னு சொல்றாங்க? நீட்டி முழக்கி மற்றொருவர் விசாரிக்க, சித்தி, மாப்பிள்ளை பையன் அவங்க அப்பாவுக்கு 40 வயசுக்கு மேல பிறந்தவன். அவருக்கு 15 வயசுல கல்யாணம் முடிஞ்சு 20 வயசுல பொண்டாட்டியோட வாழ தொடங்கின மனுஷனுக்கு தான் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. இருந்து சொல்ல வேண்டிய அண்ணி 2 வருஷத்துக்கு முன்னால போய் சேர்ந்துட்டாங்க. அதுதான் இந்து முறைப்படி செய்யறாங்க. தங்கள் பக்க நியாயத்தை விளக்கிவிட்டு இவாஞ்சலின் தன் மகளை அவளின் அறைக்கு அழைத்து சென்றார். பவானி பெண் அழைக்க வந்து இந்துவை எழுப்பி தாங்கள் கொண்டு வந்த புடவை உடுத்த செய்து அலங்கரித்து கல்யாணம் நடக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அதற்கு இந்து முறைப்படியான திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்திருந்தன. பெண்ணிற்கு தகப்பன் தாயாக வைத்தியநாதனும் கல்யாணியும் அமர, எதிர்ப்புறத்தில் ஸ்டீபனும் அருள் ஜோதியும் மணமகனின் பெற்றவர்கள் இடத்தில் அமர்ந்தனர். எல்லா சடங்குகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. திடீரென்று பதறி எழ முயன்றவளை கைப்பற்றி இழுத்து அமர வைக்க முரளி முயல, எழுந்தவள் காலை மடித்து கொண்டு முரளியை நெருங்கி அமர, எல்லோரும் என்ன என்ன என்று பரபரக்க, தான் அமர்ந்திருந்த பலகையில் இருந்து சிறிது தூரத்தில் காட்ட, அங்கே ஒரு பல்லி இருந்தது. பார்த்த அனைவரும் சிரிக்க, சிலர் துரத்த முனைய, ஜான்சன் சொன்னான், அது ரப்பர் பல்லி, யாரோ சின்ன பசங்க விளையாட்டுக்கு கொண்டு வந்து தவற விட்டுட்டாங்க, அவ்வளவுதான், நீங்க நல்லா உட்காரலாம், அண்ணாவை விட்டு தள்ளி. வெட்கத்துடன் தள்ளி அமர்ந்தவள் கழுத்தில் குலவையும் கெட்டி மேளமும் இணைந்து ஒலிக்க, முதலில் கயிற்றில் இணைத்த இந்து முறை தாலியும் அதன் பிறகு கிறிஸ்தவ முறையில் தாலி கோர்க்கப்பட்ட செயினையும் அணிவித்து உச்சமும் சுற்றமும் சூழ இந்துவை தன் மனைவியாக்கி கொண்டான் முரளி. தாய் மாமன் சுருள் பணம் வைத்து முடித்தவுடன், சுருள் பணம் வைக்க நாத்தனார் இருக்காங்களா என்று கேட்க, ஹரிஹரன் பவானியை அழைத்து, நாத்தனார் சுருள் பணம் கேட்குறாங்க பாரு, வை என்று சொல்ல, நானா? ஏமா, நீதான முரளிக்கு அக்கா, போய் திருநீர் பூசி பணத்தை கொடுத்து ஆசிர்வாதம் செய். உடன் பிறந்தவர்கள் ஏன் பெற்றவள் கூட தான் திருநங்கையானவுடன் தன்னை ஒதுக்கி வைத்தது மட்டுமல்ல, தன்னை உறவு என்று சொல்லக்கூட விரும்பவில்லை.
ஆனால் ரோட்டில் ஒரு சந்தர்ப்பத்தில் திருநங்கை என்று சந்தித்த தன்னை வாய்மொழியாக உறவு என்று சொல்லாமல் செயல்களாலும் அதை செய்த ஹரிஹரனையும் முரளியையும் நினைக்க பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தவர் கண்கள் கலங்க மணமக்களின் அருகில் சென்று வாழ்த்த அதை பார்த்த பிரேம், பவானிக்கா, நாங்க தான் இந்து எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு போக போறத நினைச்சு கண் கலங்குவோம். ஆனா இங்க தலை மாத்தி நடக்குது. கிண்டல் அடிக்க அதை பார்த்த இந்து பவானியின் கையை பிடித்து, அக்கா கவலையே படாதீங்க, நான் உங்க தம்பியை கண் கலங்காம பாத்துக்கிறேன். ஆனா வெங்காயம் வெட்டும்போது கண் கலங்கினா என்ன குத்தம் சொல்லக்கூடாது. சமாதானம் செய்வது போல் இவள் பங்கிற்கு கிண்டல் அடித்தாள். அடி என்று சிரித்தபடியே கையை லேசாக உயர்த்த முரளி உரக்க சிரித்து, அக்கா என்னோட பழைய தர்ஷினி திரும்பிட்டாக்கா, இந்துவை அணைத்தபடி கூறினான். எல்லா நிகழ்வுகளும் முடிந்த பின் பிரேம் இந்து முரளியின் அருகில் வந்து, மாமா கல்யாணத்துக்கு ஒரு பல்லி போதும், முதல் ராத்திரிக்கு ஒரு டஜன் பல்லி போதுமா என்ற மெல்லிய குரலில் இவர்கள் இருவரும் மட்டுமே கேட்கும்படி முணுமுணுக்க, அடப்பாவி நீதானா இந்த வேலையை செஞ்சது, இருடி உனக்கும் கல்யாணம் நடக்குமில்ல, நிஜ நல்ல பாம்பையே முதலிரவு அறைக்குள்ள விடுற என பதிலுக்கு இந்து பிரேமிடம் அவன் சொன்ன குரலிலேயே சொல்ல, ஏம்மா தங்கச்சி, நான் அப்ராணிமா, எல்லாம் உன் அத்தா, அதான் என்னோட மாமாவோட ஐடியா தான். ஆட பாவி, சொல்றதா இருந்தா இங்க சொல்லாத, அங்க சொல்லு. பிரேம் பதில் அளிக்க இந்து இரு கைகளையும் இடுப்பில் ஊன்றிக்கொண்டு இருவரையும் பார்த்து முறைக்க, இவன் சொல்றத நம்பாத குடியா, அவன் பொய் சொல்றான் என கெஞ்ச தொடங்கிய முரளியின் காதில், முந்தா நேத்திக்கு ராத்திரி என்ன சொன்ன? மாமா, மச்சான் நீ ரொம்ப நல்லவன்டா, இப்ப பார்த்த இல்ல இந்த மச்சானோட வேலைய, கிசகிசித்து விட்டு சிறிது சத்தமாக, ஆ ரெடி ஸ்டார்ட் மாமா, முக்கி போட ஆரம்பிங்க. பாப்பா, மாமா போடும் முக்கியை நீ எண்றையா இல்ல நான் எண்ணட்டுமா? அடிங், முதல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து உன் எலும்பை எண்றோம். இருவரும் அவனின் மீது பாய அவர்களிடமிருந்து தப்பி வேகமாக ஓடினான் பிரேம். பிரஸ் மீட் நடக்கும் ஹாலின் வெளியில் எல்லா பிரஸ் மற்றும் மீடியா ரிப்போர்ட்டர்களும் குழுமி இருக்க எம்டி அறையின் உள்ளே அமர்ந்திருந்த இந்துவும் முரளியும் அங்கே பிரஸ் மீட் வைக்கும் இடத்தில் நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஹலோ மணி, என்னப்பா உங்க ஓனர் மகனுக்கு இன்னைக்கு காலையில ஊர்ல கல்யாணம், ராத்திரி இங்க ரிசப்ஷன், எல்லா பத்திரிகையிலும் அரை பக்கத்துக்கு ஃப்ரண்ட் பேஜில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நீங்க ரிசப்ஷன் ஹாலுக்கு போகலையா, இங்க இருக்கீங்க? என் சக பத்திரிகையாளர் ஒருவர் ஹார்ட் பீட் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் நிருபரை கேட்க இவரை சுற்றி இருந்தவர்கள் இவர் என்ன சொல்ல போகிறார் என பார்த்தனர். அதை விட இங்க இருக்கிற நியூஸ் தானே முக்கியம். நேத்திக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன முரளிகிருஷ்ணனும் இந்திரா பிரியதர்ஷினியும் மேடையில ஒட்டிக்கிட்டு இருந்ததை பத்தி ஏதாவது சொல்றாங்களா? கிடைச்ச மொத்த பணத்தையும் திருநங்கைகள் நல் வாழ்விற்காக கொடுத்தது ஏன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் பத்திரிக்கையின் சில பிரான்ச்லேயும் ஒருத்தரோ இல்லை 2 திருநங்கைகள் இருப்பாங்க. அதுவும் மும்பையில் 15 பேர் இருக்காங்க. அதுவும் இந்த முரளிகிருஷ்ணன் பையன் எங்கள் பத்திரிகை நிருபர் தானே. இப்போவே எங்கள் அசிஸ்டண்ட் எடிட்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ்னா அதை பற்றி ஒரு ரொமான்ஸ் கட்டுரை எங்களுக்கு தான் முதல்ல கொடுக்க சொல்லணும். அப்போ எப்போ தான் நீ ரிசப்ஷனுக்கு போவ? மற்றொருவர் கேட்க, இந்த முரளி பையன் எப்படி இருந்தாலும் போவான், அவன் கூட தொத்திக்க வேண்டியதுதான். சிரித்து கொண்டே சொல்ல சிறிது நேரத்தில் பிரஸ் மீட் ஆரம்பமாகியது. அதில் மீடியாக்கள் கேள்வி கேட்கும் முன்னரே இந்து, நான் ஜோடியாக பாடுங்கள் நிகழ்ச்சிக்கு பாட வந்த காரணம் நிறைவேறிடுச்சு. பவானி தான் முரளியோட அக்கா, முரளி கிருஷ்ணன் தான் என்னோட அத்தான். சில பல காரணங்களுக்காக இதை வெளியில சொல்லல. பவானி தன்னை போல இருக்கும் திருநங்கைகளுக்கு இங்கே ஒரு ஹாஸ்டல் கட்டுறாங்க. அது எதுக்குன்னா, திருநங்கைகள் என்று தெரிந்தவுடன் தெருவில் துரத்தப்படுகிறவர்கள், சமூக விரோதிகள் கையில் சிக்கி பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி அந்த தொழிலில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அந்த திருநங்கைகளும் அதில் இருந்து மீண்டாகணும். நம்ம சமுதாய மக்களோடு ஒன்றாக முடியலை. அதைவிட அவர்களுக்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்லை. உடலில் வலு போன பின் பாலியல் வியாதியால் பீடிக்கப்பட்டு துன்பப்படுகிறார்கள். சிலர் வெளியே வந்தாலும் நிரந்தர வருமானம் உள்ள தொழில்கள் அவர்களுக்கு இல்லை. அதற்கு காரணம் சிறு வயதில் தடைப்பட்ட படிப்பு மற்றும் திறமைகள் இருந்தும் அதை சரிவர பயிற்சி செய்ய முடியாமல் ஏற்படும் நிலை. திருநங்கைகள் என்று உணர்ந்தவுடன் வீட்டை விட்டு வெளியேறும் 15 வயது திருநங்கைகள் தங்க பாதுகாப்பான இடமும்
படிக்க வசதியும் தரும் இடம்தான். பவானியும் அவர்களை சேர்ந்த சகோதரிகளும் தற்பொழுது கட்டி கொண்டிருக்கும் ஹாஸ்டல், அதில் பயிலும் திருநங்கைகளின் நடைமுறை செலவுகளுக்காகத்தான் இந்த பணம் கொடுக்கப்பட்டது. ஒரு நிருபர் எழுந்து, உங்களுக்கும் பவானி என்ற திருநங்கைக்கும் என்ன உறவு? பிறப்பால் எந்த உறவும் இல்லை. ஆனால் என்னுடைய 12வது வயதில் இருந்து என்னை வளர்த்தவள். ஒரு தாய்க்கு நிகரானவள். எனக்காக தன்னை வருத்தி கொண்டவள். தன்னுடைய குரல் கொஞ்சம் ஆணின் குரலாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக தொண்டையில் ஆபரேஷன் செய்து அந்த புண்ணுடன் ஸ்பீச் தெரப்பியும் செய்தவங்க. என்னுடைய வளர்ச்சிக்காக அவர்களை செதுக்கி கொண்ட சிற்பி. என் அம்மா எனக்காக பட்ட கஷ்டத்தை விட அதிக கஷ்டத்தை அனுபவித்தவள். நான் இவர்களை வயிற்றில் பிறக்காவிட்டாலும் என்றும் இந்த தாயின் மடியில் சேர்ந்த மலர் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். மற்றொருவர் எழுந்து, முரளிகிருஷ்ணன், உங்களிடம் ஒரு கேள்வி. எப்ப கல்யாணம்? ஏங்க, ஒரே பொண்ணை எத்தனை தடவை இங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? இங்க பாருங்க என்று சொல்லி ப்ரொஜெக்டரை ஆன் செய்ய, அதில் இவர்களின் இன்று காலையில் அனைத்து பத்திரிகையிலும் வந்திருந்த கல்யாண ஆட்ஸ் வந்தது. பின் கிளிப்பிங் மாற அதில் இருவருக்கும் அமெரிக்காவில் நடந்த திருமணமும் அன்று காலையில் நடந்த திருமணமும் காட்டப்பட, தி கிரேட் கேசவ் சுப்பிரமணியம் ஒரு சாதாரண நிருபராக தங்களிடையே சுற்றியது வந்திருந்த பத்திரிகையாளர்களை திகைப்படைய செய்தது. முரளி, உங்க எல்லோருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். மணி, நீங்க நம்ம பத்திரிகையில சங்கீத விமர்சனம் எழுதும் நக்கீரரை பார்த்திருக்கீங்களா என கேட்க, மணி வாயை திறக்காமல் இல்லை என்ற தலையாட்ட, தோ இந்த இந்திரா பிரியதர்ஷினி என்கிற சுப பிரியதர்ஷினிதான் அந்த பெயரில் எழுதி வருகிறார் என சொல்ல பிளாஷ்கள் மின்னின. எனிமோர் கொஸ்டின் என பிரேம் கேட்க, ஒருவர், ஆமாம் இருக்கிறது. இந்த ஹோட்டலின் ஓனராக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது இவ்வளவு நாட்களாக எக்ஸ் மந்திரி நவநீதத்தின் கையில் தானே இருந்தது. எப்பொழுது உங்கள் கைக்கு மாறியது? கேள்வியினை வீசினார். இந்தோ கேட்டவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, எங்க அப்பாவோட திடீர் இறப்பால எங்க அம்மாவுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம ஆயிடுச்சு. வயசான தாத்தாவால இதை தனியா பார்க்க முடியாது என்கிற காரணத்தினால் என்னுடைய திருமணம் முடியும் வரை நவநீதத்துக்கு லீசுக்கு விட்டிருந்தார். என்னுடைய திருமணம் முடிந்தவுடன் அதை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்த நவநீதமும் இதை என்னிடம் கொடுத்துவிட்டு விலகிவிட்டார். அப்போ நீங்க இங்கிருந்து இந்த ஹோட்டலை ஏத்து நடத்த போறீங்களா? அடுத்த கேள்வி வர, இல்லைங்க, ஒரு 10 வருஷத்துக்கு இதை ஒரு 5 பேர் கொண்ட குழு கிட்ட இந்த ஹோட்டலை நிர்வகிக்க கொடுத்திருக்கோம். அந்த குழு உறுப்பினர்கள் எங்க ஹோட்டலின் போர்ட் ஆஃப் டைரக்டர்கள். அதன் பிறகு நான் இதன் எம்டி பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன், பொறுமையாக பதில் அளித்தாள். ஒரு நிருபர், சரிங்க, அந்த 10 வருஷம் நீங்க என்ன செய்ய போறீங்க? முரளி அதற்கு, புதிய எம்டிகளை உருவாக்குவோம் கிண்டலாக பதில் அளிக்க, வந்திருந்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் சிரித்து கொண்டே வாழ்த்து சொல்லி விடை பெற்றனர். ரிசப்ஷனில் முரளி இந்துவின் உற்சாகம் கரை புரண்டிருந்தது. நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் திரை உலகமும் பத்திரிகை உலகின் ஜாம்பவான்களும் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். இவர்களின் கீஸ் குரூப்பில் இருந்த அனைவரும் மற்றும் ஜோடியாக பாடங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சக போட்டி பாடகர்கள் 50 பேரும் சேர்ந்து ஹார்ட் பீட் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பணி புரிபவர்களுடன் கைகோர்த்து தங்கள் வீட்டு திருமணம் போல ஓடியாடி வேலைகள் செய்தது. இவர்களின் மீது வைத்திருந்த நட்பின் திண்மையை எடுத்துரைப்பதாக இருந்தது. ரிசப்ஷன் மேடையில் ஒரு மூத்த சக பத்திரிகை எழுத்தாளர் முரளியிடம், தம்பி, உன்னோட எழுத்தை எல்லாம் நல்லா எழுதுற. நான் சொல்ற தலைப்புல ஒரு புத்தகம் எழுது. ஹஸ்பண்ட் இஸ் அ பாஸ் ஆஃப் தி ஹவுஸ், நல்லா இருக்கும் என்று சொன்னவுடன் அவரை பார்த்து இந்து, அங்கிள், இவருக்கு ஃபிக்ஷன் அண்ட் காமெடி எல்லாம் எழுத வராது அங்கிள் என்றவுடன் அந்த பத்திரிகையாளர் உட்பட பட்டென்று சிரிக்க, முரளி நிலையோ அங்கே அந்தோ பரிதாபமாக இருந்தது. ரிசப்ஷனில் தன் நட்புகளோடு பேசிக்கொண்டிருக்கும் போது, குடியா, ஏன் அந்த அங்கிள் கிட்ட அப்படி சொன்ன? முகத்தை சாதுவாக வைத்து கொண்டு முரளியை பார்த்து, சிடுமூஞ்சி சிக்கந்தர் சிங்கான உங்களை குஷ்வந்த் சிங்கா மாத்த முயற்சி பண்ணா என்னால எப்படி அத்தான் பொறுக்க முடியும் என திருப்பி கேட்டாள். அங்கு கூடியிருந்த நட்பு வட்டம் முரளியின் தோளில் தட்டி சிரிக்க, ரமணன், டேய், அவளோட 10 வயசுல இருந்து உன்னை போட்டு தாக்க ஆரம்பிச்சத இன்னும் முடிக்கல போல. அனுபவி ராஜா, அனுபவி என சொல்ல மீண்டும் சிரிப்பலை எழுந்தது. அலைகள் அற்ற கடல் நீரில் 2 பக்கமும் பசுமையான தாவரங்களை பின்னுக்கு தள்ளி கொண்டு மெதுவாக அசைந்து அமைதியாக படகு வீடு சென்று கொண்டிருக்க,
அதில் ஜன்னல் அருகே முரளியின் கால்களுக்கிடையே அமர்ந்து அவனின் அணைப்பில் இருந்தாள் இந்தோ. இருவரும் அவர்களின் ஆலப்புழை பக்கம் இருந்த அவர்களின் ஹோட்டலுக்கு சொந்தமான ஹனிமூன் படகு வீட்டில் தங்களுடைய ஹனிமூனை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். குடியா, இப்ப இந்த மாதிரி ஒரு சீனரி பார்க்கும்போது உனக்கு என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருது? ஆர்வமாக கேட்க, அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என பாடியவளின் வாயை அவசரமாக கையை வைத்து மூடியவன், இப்படியா பாட்ட பாடுவாங்க இப்ப? நல்ல ரொமான்டிக் சாங் பாடுவேன்னு பார்த்தா உனக்கு தெரியாத ரொமான்ஸ் சாங்கா? அதுல இருந்து ஏதாவது பாடுமா? அவனை பார்த்து சிரித்துவிட்டு, நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே, நாணங்கள் என் கண்ணிலே என பாடத் துவங்க 4 பரி பாடியவுடன் அவன் அவள் உடலில் கைகளால் சேட்டை செய்ய துவங்க, இத பாருங்க முரளி, நீங்க இப்படி பண்ணா நான் பாட மாட்டேன் சொல்லிட்டேன். இப்பதான் ஃபைனலுக்கு பிராக்டிஸ் பண்றோம். வெளியில எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணீங்க, இப்ப இங்க பாட சொல்லிட்டு இப்படி பண்றீங்களே என போலியாக அலுத்து கொண்டாள். ஹேய், நாம புதுமண தம்பதிகள்டா, நாமெல்லாம் இப்படித்தான் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா தான் தப்பு என விளக்கம் வாய் சொல்ல, கைகள் அது செய்ய வேண்டிய வேலைகளை செய்யனே செவ்வனே செய்யத் தொடங்கின. இந்து அதை தடுப்பது போல பாவ்லா காட்டியபடியே, முன்னாடியெல்லாம் நான் கிட்ட வந்தா கூட கண்ணியமா இருக்கிற முரளியா நீங்க? முன்னாடியெல்லாம் நீ பக்கத்துல இருக்கும்போது கை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கணுமேன்னு இருப்ப. ஆனா என் மனசுக்குள்ள என்னென்ன ஓடும் தெரியுமா? இங்க வா சொல்றேன். இந்துவை பக்கத்தில் இழுத்து அணைத்து அவள் காதில் அப்பொழுது மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல சொல்ல அதை கேட்டு கொண்டிருந்தவளுக்கு வெட்கமும் கூச்சமும் தோன்றி அது உடல் மொழியாக வெளிப்பட்டு முரளியை விட்டு விலகி செல்ல எத்தனித்தவளை விடாது அவன் தன் கைகளுக்குள் கொண்டு வர முயல, சி நாட்டி பாய் என இந்துவின் உதடுகள் சொற்களை உதிர்த்தது. ஒவ்வொரு ஆம்பளையும் அவனோட மனைவி கிட்ட மட்டும் நாட்டி பாயாத்தான் இருக்கணும், இல்லாட்டா அவன் நாஸ்டி பாய். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் உங்ககிட்ட அம்பி மாதிரி இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு ரெமோவா இருக்கும் பாரு, அதுதான் டூப்பு, இதுதான் ஒரிஜினல். இனிமே இந்த முரளியை ஒரு ரெமோவா தான் பாப்ப என சொல்லியவன் அவளை தூக்கி சென்று படுக்கை மேல் விட்டு அத்துமீற துவங்கினான். ஆ, என்ன முரளி இது? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 100 ப்ளீஸ் போட்டு வேண்டியதை வாங்கியாச்சு. இப்பவும் உடனே வா, கொஞ்ச நேரம் சும்மா இருந்து வெளியில வேடிக்கை பார்க்கலாம். வேடிக்கை தானே, எடுத்த வேலையை முடிச்சிட்டு பார்க்கலாம். இப்ப நீ பேசாம இரு என சொல்லியபடியே தன்னுடைய காரியத்தில் முன்னேற துவங்கியவன் திடீரென்று இந்துவை விட்டு 2 அடி தள்ளி எழுந்து அமர்ந்தான். அவசரமாக ஆரம்பித்தவன் அமைதியான காரணம் புரியாமல் இந்து விழிகளால் என்ன என்று கேட்க, உன் கழுத்துல இருக்கிற கிராஸ அமெரிக்காவுக்கு போகும்போது கழட்டி வச்ச நீ எப்ப எடுத்து திருப்பி மாட்டின என கேட்க, இவன் எதற்கு இப்போது இந்த கிராஸ் சங்கிலியை பற்றி விசாரிக்கிறான் என்ற யோசனையுடன், நாம ஜோடியாக பாடுங்கள் ஃபைனல் நிகழ்ச்சிக்கு கிளம்பும் போது அம்மா தான் முதல்ல நீங்க போட்டதுன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. போ, சரிதான், கெட்டது குடி என்று சொல்லி தலையில் கை வைத்து முரளி அமர, கிராஸ் செயினால என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க முரளி. இந்து அவனை வற்புறுத்த, முரளி அவள் கழுத்தில் இருந்து அந்த செயினை கழற்றி கிராஸை தனியாக பிரித்து அதை ஓப்பன் செய்தான். கிராஸின் முன் பக்கம் சிவப்பு கல் போல இருந்தது. கேமராவின் லென்ஸாக இருக்க உள்ளே மைக்ரோ கேமராவும் அது இயங்க பேட்டரியும் இருந்தது. குடியா, நான் இந்த கேமராவை வச்சது பிரேம் பவானிக்கா அப்பா வைத்தி மாமாவுக்கு தெரியும். உன்னோட பாதுகாப்புக்காகத்தான் அதை செய்தோம். இது உன்னோட ஃபோன்ல இருக்கிற வைஃபை மூலமா கனெக்ட் ஆகும். இதில் எடுக்கப்பட்ட படங்கள் நேரடியா என்னோட லேப்பி மூலமா ஐபேட்ல இருக்கிற மெமரி கார்டில் சேவ் ஆகும். இதுக்காகத்தான் ராத்திரி கழட்டி வச்சு குளிச்ச பிறகு போட சொன்னது. இப்ப புரிஞ்சதா நான் ஏன் தலையில கை வச்சேன்னு என இந்துவை பார்த்து கேட்க, அவளுக்கு ஏற்பட்ட கூச்சத்தினால் தலையை குனிந்து கொண்டு தலையாட்டினாள். மீண்டும் சரியாக அந்த கிராஸை சரி செய்தவன் அதை செயினில் மாட்டி வெளியே எடுத்து சென்றவன் சிறிது நேரத்தில் திரும்பினான். குடியா, அந்த செயினை இங்க டைனிங் ஹால்ல இருக்கிற ஜீசஸ் படத்துல போட்டுட்டேன், திரும்பி போகும்போது எடுத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு விட்ட இடத்தில் இருந்து வேலையை தொடர்ந்தான் முரளி. 15 நாட்களுக்கு பிறகு சென்னையில் வந்து இறங்கியவர்களை வரவேற்ற பிரேம், ஏமாமா 1 மாசம்னு சொல்லிட்டு 15 நாள்ல வந்துட்ட? ஆ, உன் தங்கிக்கு சி சிக்னஸ், ஒரே வாந்தி, அதனால தான் திரும்பிட்டோம்.
என்று சொல்லியவன் அங்கு சோஃபாவில் அமர்ந்திருந்த தன் அப்பாவிடம் தங்களின் அலுவலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க, சிறிது நேரம் கழித்து அங்கே வந்த பவானி ஹரிஹரனை பார்த்து, ஐயா, நீங்க தாத்தாவாக போறீங்க என்றாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்படிம்மா தெரியும்? டாக்டர் யாரும் வரலையே. இன்னைக்கு ஈவினிங் தானே டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு. இந்துவுக்கு ஜுரம் மாதிரி உடம்பு சுடுது. ஆனா முகத்துல ஜுரத்துக்கான வேதனை இல்ல. முகம் பளபளப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்ட பாட்டி அவகிட்ட கேட்டும் பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணோம். பாசிட்டிவ் வந்தது மகிழ்ச்சியுடன் சொல்ல, முரளி இந்துவை பார்க்க அவள் அறைக்கு வேகமாக செல்ல, அங்கு தன் தாயின் மடியில் ஒரு மலர் போல் கிடந்தாள். 12 வருடங்களுக்கு முன் தாயின் மடியில் இருந்து விலகி சென்ற அந்த மலர் தன் மகவை மடி தாங்கி தன் தாயின் மடி சேர்ந்திருந்தது. முரளியிடம் தன் வாழ்த்தை சொன்ன பிரேமின் காதில் ஏதோ பதில் சொன்ன முரளியை பார்த்து, ஏமாமா, என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட? நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு முறைக்கு மச்சான், வருங்கால உங்க கம்பெனிக்கெல்லாம் லீகல் அட்வைசர், போர்ட் ஆஃப் டைரக்டர்களில் ஒருவன். இவ்வளவு பதவி வகிக்கிற என்ன பார்த்து எப்படி மாமா இப்படி ஒரு கேள்வியை கேட்ப? அப்படி என்னதான் அண்ணா அத்தா உங்ககிட்ட கேட்டாரு சொல்லுங்க, நான் கண்டிக்கிறேன் அவரை. இந்த வாக்கு கொடுக்க, மாமா என்கிட்ட கேட்குறாரு, எம்டிக்களை உருவாக்க போறோம்னு அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டேன். மொத்தம் எங்களுக்கு எத்தனை கம்பெனி இருக்கு, அதுக்கு நாங்க இன்னும் எத்தனை எம்டிக்களை உருவாக்கணும்னு கேட்குறாம்மா என இழுத்தபடி பிரேம் சொல்ல, தன் தாயின் மடியில் சோர்ந்து படுத்திருந்தவள் வாய்விட்டு மலர்ந்து சிரிக்க, அந்த மலரின் சிரிப்பு சூழ்ந்திருந்த சொந்தங்களின் முகத்திலும் பிரதிபலித்தது. தாய் மடியில் சேர்ந்த மலர் இனி இதுபோல் என்றும் சந்தோஷமாக இருக்கட்டும் என சொல்லி வாழ்த்தி விடை பெறுவோம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.